வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. இந்த இன்ஃபோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோவெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது நடுவில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு காமெடி கிளிப்போ ஏதாவது ஒரு ஆடியோவோ உங்களுக்கு வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிரிக்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு தனி நபரையோ ஒரு கூட்டத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு குழுவையோ ஒரு மதத்தையோ அதுவையோ இதுவையோ யாரையுமே காயப்படுத்துன்ற நோக்கத்துக்காக கிடையாது. ஸோ இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை மட்டும் கேட்டுங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அனுசரிப்புன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறது தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய 365 நாளும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எந்த நாடு எந்தெந்த விஷயங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போலாம் கூட்டு குடும்பம் அப்படின்னா ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருந்தாலே அது மிகப்பெரிய குடும்பமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு தவறான ஒரு விஷயத்த நோக்கம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே இதை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த லிண்டர் க்ரோவர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒன் டே இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். இந்த புக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் இந்த போர் பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜினேஷனான ஒரு நாவலை வந்து அவர் எழுதிட்டு போயிட்டார். அவரோட எண்ணமும் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல அவர் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் செலுத்திட்டு இருந்தார். அண்ட் அவருடைய ஃபாலோவர்ஸும் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஃபேமிலி டே அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அண்ட் ஃபேமிலி டே அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஒரு அன்பை ஷேர் பண்ணிக்கிற ஒரு டே மட்டும் கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் லைக் தட்னு அப்படின்னு அவங்க வந்து ஓப்பன் பண்ணலை. ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று தான். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பூமின்ற கிரகத்தில் மனுஷங்கன்ற கூடிய நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான்டா. இதில் இந்த நிறம் மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு வேறு யாரோன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான்ன்றது தான் மெயினான கான்செப்ட். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியில் எவனா ஒருத்தன் சண்டை போட்டுன்னு ஓரமாக போய் உட்காந்துதானா அவன்லாம் டே அப்படிலாம் இருக்காது, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியோடு சேர்த்து இந்த மனித இனத்தையும் வந்து நம்ம ரசிக்கணும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியை கொண்டு வரணும் அப்படின்ற பேசிக்கான கான்செப்டை வச்சு தான் இந்த லிண்டர் க்ரோவர் அப்படின்றவர் மூலமாக 2000 உருவாக்கப்பட்டது. இதை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன அப்படின்னா, அமெரிக்காவை ஆதரிக்கிறதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சில நாடுகள்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இந்த குளோபல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஜனவரி 1. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவான்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆப்பிரிக்க மக்கள். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு திருவிழா மாதிரியான ஒரு நிகழ்வு தான். மெலோனா கெராங்கோ அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு எழுத்தாளர் அறிஞராக இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அதாவது 1960களில் என்ன நடக்குதுன்னா, இந்த நிறவெறிக்கு எதிரான போராட்டங்கள் அதிகம் நடந்துட்டு இருந்ததில்ல. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான அடக்குமுறைகள்லாம் நடந்துட்டு இருந்து இந்த கருப்பினத்தவர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வன்கொடுமை அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர் இவரும் ஒருத்தர். ஏன்னா இவர் ஜெயிலுக்குலாம் போகிறாரு. ஜெயிலுக்கு போன அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இவரை பயங்கரமாக சித்திரவதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ண அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு பயங்கர கோபத்தை உருவாக்குது. அந்த சுச்சுவேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த இவருக்கு இது வந்து முழுக்கவுமே இந்த வெள்ளை மதம் சார்ந்தவங்களுடைய கொண்டாட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே வந்து அவங்களை எதிர்க்கிறாரு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நம்ம வந்து உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கவான்சா அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து உருவாக்குறாரு. இதில் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மெழுகுவத்தி, அந்த 7 மெழுகுவத்திகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். உபாஜோ, உஜிமா, உஜாமா, நியா, கும்பா, இமானி இதெல்லாமே வந்து அவங்க ஊரில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பேர்கள் தான். இந்த பேர்களுக்கான அர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தமிழாக்கம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றுமை, பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு 7 முக்கியமான விஷயம் இருக்கும். இந்த 7 முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 26 டிசம்பர் 26 இருக்குல்ல, அன்னிலிருந்து ஜனவரி 1 வரைக்கும், ஜனவரி 1 தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள். ஸோ இந்த 7 நாளும் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் வச்ச பேர் தான் கவான்சா. இந்த அடக்குமுறைன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த கொண்டாட்டத்தை வந்து நம்ம சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்களை நம்ம எதிர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு விழிப்புணர்வுக்குள்ளே அவங்க வராங்க. அதனால் இதை எப்படி அவங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒற்றுமைக்காகவும் ஆப்பிரிக்கர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையும் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே மெயினான குறிக்கோளாக வச்சு அந்த 7 நாளை வந்து கொண்டாடுறாங்க. இந்த 7 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய கலாச்சார உடைகளை போட்டுப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பழமையெல்லாம் மறக்காமல் அதில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து நடத்துவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 7 பழங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக
அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 7 பழங்கள் இருக்குது. அந்த 7 பழங்களை வச்சுட்டு அதே மாதிரி முக்கியமான விருந்துகள்லாம் வச்சு இதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒன்று கொண்டாடணும்னு சொல்லி ஆப்பிரிக்கர்களால் உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் எதிர்த்து ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே வெறும் ஒற்றுமைக்காகவும் நம்மளுடைய அமைதிக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி மாறி அதுக்கப்புறம் இன்னைக்கு பெரிய லெவலில் கொண்டாட்டங்கள் இல்லைனாலும் மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கர்கள், ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு போன புலம்பெயர்ந்தவர்கள் அண்ட் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து போயிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதில் முக்கியமான நாடுகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜமைக்கா, ஃப்ரான்ஸு, கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவினுடைய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை கொண்டாடுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக ட்ரம்ப் வரைக்கும் இதனுடைய விழாவுக்கு வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி கொண்டாடப்படுற ஒரு தினம் தான் கவான்சான்னு சொல்லிட்டு ஜனவரி 1. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோ டே அப்படின்ட்டு. ஹீரோ டேன்னு உடனே ஸ்பைடர் மேனு, இந்த சூப்பர் மேன் இவங்கெல்லாம் வச்சுட்டே கொண்டாடுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. நான் ஒருவேளை தப்பாக கூட ஸ்பெல் பண்ணலாம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 34 எடுத்து ஃபெயில் ஆகிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அதனால் நான் தப்பாக ஸ்பெல் பண்ணாலும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அதுக்காக சொன்னேன். ஹீரோ டே அப்படின்றது ஒரு பணம் மதிப்பு குறிக்கக்கூடிய ஒரு வேல்யூ. டாலர் மாதிரியான ஒரு நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோன்னு சொல்லிட்டு. ஹீரோ டேவை யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா யூரோப்பியன்ஸ் தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முதல் உலக போர், 2ஆம் உலக போரில் நடந்து முடிஞ்சில்ல, அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சில நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து நான் உனக்கு சப்போர்ட்டுப்பா, நீ எனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 நாடுகள் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஹீரோ டே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாகுறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு மதிப்பு வேணும், ஒரு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரு மனதோடு சேர்ந்து ஒரு பண மதிப்பையும் ஒரு பணத்தையும் உருவாகுறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ. ஸோ இன்னி கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமைப்புக்கு இருக்கக்கூடிய அந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டார் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 நாடுகள் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இவங்க உருவாக்குனது போது ஆரம்பத்தில் பெரிய வரவேற்புலாம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாட்கள் நிறைய பேர் வந்ததுனால அதனுடைய வரவேற்புன்றது அதிகம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு யூரோ அப்படின்றது இந்தியாவுடைய வேல்யூ படி பார்த்தீங்கன்னா ₹90.66. இப்போ தான் கூகுளில் போட்டு செக் பண்ணேன். ஸோ இப்படி 1990 முதல் முறையாக இந்த ஹீரோ அப்படின்ற ஒரு பணம் வந்து நடைமுறைக்கு வந்த நாளை தான் ஹீரோ டே அப்படின்னு கொண்டாடுறாங்க யூரோப்பியன்ஸு ஜனவரி 1. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 13 வருஷங்களாக அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஹைதி அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்தது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் வேர்ல்டு வைடில் நிறைய நாடுகளை இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஹைதிங்கிற நாட்டில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக அடிமைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சின்ன சின்ன கிளர்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிமை ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ அது வந்த உடனே இந்த கிளர்ச்சின்றது அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1804 இந்த பிரச்சனைகள் பூதாகரமாகுது. அடிமைகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம அடிமை கிடையாதுரா, எங்கள் நாட்டை நாங்களே ஆண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெசலைன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பிரகடனத்தை வெளியிடுறார். இது நம்ம நாடு, நம்ம தான் ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அப்படி எங்களுடைய நாடை நாங்களே ஆண்டுக்கிறோம்னு சொல்லி முடிவெடுத்தனால தான் சுதந்திர தினமாக கொண்டாடுறாங்க ஹைதி மக்கள். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதே நாளை வந்து சூடானும் வந்து முதல் முறையாக இறையாண்மை கொண்ட நாடாக பிரிஞ்சதை சுதந்திர தினமாகவும் கொண்டாடுறாங்க. அண்ட் கேமரூன், புருனி இந்த நாடுகளும் வந்து இந்த ஜனவரி 1 சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்பதரு திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா மதங்களுமே வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இவர் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன அப்படின்னா மதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலக்காக தான் இருக்குது, வழிகள் தான் வேறு வேறு. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாரு. அண்ட் இந்த விஷயம் பிடிச்சி போன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களில் ஈர்க்கப்படுறாங்க. அப்படி ஈர்க்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலப்போக்கில் அவருடைய தொண்டை புற்று நோயில் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஜனவரி 1 வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து கடவுளினுடைய அவதாரம், தன்னை ஒரு அவதாரம்னு சொல்லி காமிச்ச நாள் தான் இந்த ஜனவரி 1 அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம், அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டாடப்படுது. காஷிப்பூரில் இருக்கக்கூடிய கார்டன் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கல்பதரு திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஜனவரி 1. போலார் பியர் ஸ்விம் டே அப்படின்ட்டு நான் கூட இந்த பனிக்கரடிகள்லாம் வந்து ஸ்விம் பண்ணி அதை ஓட விட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்றதுக்கு அவார்ட்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன்.
பட் ஆனால் போலார் பியர் ஸ்விம் டே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாக இந்த கனடா அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொண்டு நிறுவனம் முன் வந்து மக்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக பைசாவை திரட்டணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா அரைகுறை ஆடையோட பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய் குளிக்கிறது. அரைகுறை ஆடையோட தண்ணியில் குதிக்கிறாங்கன்னு நிறைய பேர் கிளம்பிடலாம் நினைக்காதீங்க. இது சாதாரண தண்ணி கிடையாது, பார்த்தீங்கன்னா ஐஸ் தண்ணி. கிட்டத்தட்ட இந்த போலார் கரடிங்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த துருவ கரடிங்கெலாம், அது இருக்கக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஐஸாக இருக்கும்ல, அப்படிப்பட்ட ஒரு தண்ணியில் வந்து முங்கி எழுறது, அதில் வந்து குளிக்கிறது. ஸோ அப்படி அதை ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது மூலமாக மக்கள் வந்து நிதி கொடுக்குறதெல்லாம் யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உதவியும் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெரிய திருவிழாவாகவே, ஏன்னா இந்த பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அதை கொண்டாடுற விதமாகவும் அட் த சேம் டைம் நியூ இயர் வேற இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா அமெரிக்கா இதை சார்ந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த போலார் பியர் ஸ்விம் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க ஜனவரி 1. ஓகே, இவ்வளோ செலிப்ரேஷனை பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் இந்த நியூ இயர் வேறு, இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு பயங்கர ஆர்வத்தோடு நானும் போய் பார்த்தேன். அப்படி கிடைச்ச எனக்கான பதில் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி மெசப்பட்டோனியர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி ஆண்டினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஏன் அதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மாதா இருக்காங்க இல்லையா, ஜீசஸ் கிறிஸ்டனுடைய அம்மா, இவங்களுடைய வயிற்றில் முதல் முறையாக ஜீசஸ் கிறிஸ்து வந்து கர்ப்பமுற்ற அந்த தேதியை தான் வந்து அவங்க மார்ச் 25ஆம் தேதி இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் வந்து மார்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சாங்க. இதை எதை வச்சு பண்ணாங்கன்னா சூரியனுடைய நகர்வை வச்சு நமக்கு வந்து 10 மாதம் நம்ம நினச்சினுக்கிறோம், இல்லை நமக்கு 12 மாதம் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல அந்த கேலண்டரில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து மார்ச் 1ஆம் தேதியை தான் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 46 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்து உருவாகுனது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 தான் வந்து ஒரு புத்தாண்டு புது நாள் நமக்கு பிறக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஜூலியஸ் சீசர் உருவாகி இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆண்ட மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த அந்த 25ஆம் தேதி தான் நம்மளுடைய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கிரிகோரியன் கேலண்டரை முதலாம் போப் வந்து உருவாகிறார். இவர் தான் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருஷங்களில் நாட்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதாவது லீப் இயர்னு ஒன்று வருது, அதுவே நம்ம தெரியாமல் இத்தனை வருஷமாக இருந்துருக்கிறோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 365 நாள் 12 மாதங்கள்னு சொல்லிட்டு உருவாகிறாரு. அப்படி உருவாக்கின போது தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நம்மளுடைய கேலண்டரின் படி இன்றைக்கி தான் புது நாள் புது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகியிருக்காங்க. ஸோ அப்படி உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 1. இந்த ஜனவரி 1 புத்தாண்டுன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்ததே 500 வருஷத்துக்கு முன்னாடி தான். இன்னைக்கான இன்ஃபோவும் வந்து முடிஞ்சிச்சு. மறுபடியும் நாளைக்கு உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.